கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமனேசரின் பரலோக ராஜ்யத்தை பற்றிய உண்மைகள். தலைப்பு கடுகு விதை. அதுக்கு ஆதார வசனமாக மத்தேயு 13:31-32. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். தேவன் இங்கு கடுகு விதையை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடுகு விதை இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் சொல்லுகிறார். இந்த கடுகு விதையானது சிறிதாக இருந்தாலும் அது பெரிதாய் வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பெரிய மரமாய் மாறுகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். கடுகு விதை சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கும். இந்த விசுவாசத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே ஒரு பையனுக்கு சந்திர ரோகியான ஒரு பயங்கரமான ஒரு பிசாசு பிடித்த ஒரு நிலை. அந்த நிலைமையில இருந்த அந்த மகனை அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை. அவன் அந்த பிசாசின் கிரியைகள் வரும்போது தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து கொடிய வேதனைப்படுகிறவனாய் ஒருவரும் கிட்டே போகக்கூடாத ஒரு சூழ்நிலையில அவன் காணப்பட்டான். அந்த சூழ்நிலையில் அவர்களால் அந்த மகனுக்கு ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, அற்புதத்தை செய்ய முடியாமல் போனது காரணம் அவர்களுக்குள் இருந்த அவிசுவாசம். அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். நாமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருப்போம். அதை அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நாம் அப்படியே விட்டு வந்திருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல அது போய்விடும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பதிலளிக்கவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் இருக்கும் போதுதான் கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமாய் சேர முடியும், செபிக்க முடியும், அவருக்காக வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னுமாக நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அதே எபிரேயர் 11:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்துல இவ்விடமாய் சொல்லுகிறது, கடைசி காலத்துல நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்பதாய் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டாக்கி அதிலே தன் குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தி அவன் அநேக காரியம் தேவன் இவ்விதமாய் நீதி நியாயம் செய்ய போகிறார், பாவத்தை குறித்து கர்த்தர்
மனஸ்தாபப்பட்டு இவ்விதமாய் நியாய தீர்ப்பு வருகிறது என்று அவர் சொல்லி பிரசங்கித்துக் கொண்டு, ஆனால் நோவாவை அநேகர் இவன் பைத்தியக்காரன் என்று நினைத்தார்கள். ஒருவரும் செவி கொடுக்கவில்லை. நாமும் இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் 1000 வருஷம் அரசாள போகிறார் என்று நாம் நியாய தீர்ப்பு இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாமும் இந்த கடைசி காலத்துல அநேகருக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பாவம் மன்னிப்புக்கென்று தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்று அநேக சுவிசேஷங்களை சொல்லியும் ஒருவரும் கேளாதிருக்கிறார்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த கடைசி காலத்துல நம் குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். விசுவாசத்தினால் நோவா தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்த எவ்வளோ பேருக்கு இந்த வார்த்தைகளை பிரசங்கித்தாலும் கேட்க மனதில்லை. ஆனால் அந்த நோவா நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தை பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னுமாக யாக்கோபு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் விபதமாய் சொல்லி இருக்கிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாமும் தேவனை விசுவாசித்தான். அவன் ஒரு விக்கிரக தொழிலை செய்கிற தகப்பனுக்கு மகனாய் இருந்தான். தேவன் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, உன் இனத்தை விட்டுட்டு வா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லாமல் தேவனை விசுவாசித்து போகிற இடம் எப்படிப்பட்டது என்று தெரியாது, எங்க தங்க போகிறோம் என்று தெரியாது, எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை விசுவாசித்து அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசித்ததினாலே ஆபிரகாம் அவர் நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும் போது நமக்கு நீதியாகும், நீதிமான்களாய் நாம் மாற்றப்படுவோம். இன்னுமாய் யோவான் 3:16 வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுவதற்கு, நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதற்காக ஒரே பேரான குமாரனையே தந்திருக்கிறார். நாம் அப்படி விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் வருகிறது. இன்னுமாய் நான் பார்க்கும்போது 1 யோவான் 5:4 தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்தினால இந்த உலகத்துல காணப்படுகிற அநீதியான காரியங்கள், பாவமான காரியங்கள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட பலவீனங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு விசுவாசம் இருக்கும்போதுதான் ஜெயிக்க முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றுமாய் 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வரும்போது நம்முடைய விசுவாசம், அந்த விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். சோதிக்கப்பட்டாலும் நாம் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக இயேசு வரும்போது அவர் கையிலே புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். இந்த விசுவாசமானது கடுகு விதைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறிதளவு விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கும் போது வியாதிகள் குணமாகும். அங்கு லாசரு மரித்து 4 நாள் ஆகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மரண போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த விசுவாசம் தான் நம்முடைய பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கும்.
அப்படியாக இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசித்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழத்தக்கதாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா சோதரம், இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் ஆண்டவரே உறவினர்களும் பரிசுத்தவான்களும் ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லத்தக்கதான இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நீர் அப்படியா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுக போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.